நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியுமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பிரயாசமும் என்னுடைய ஆசையும் வீண் போகலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஆசையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த எண்ணங்களும் அது வீண் போகலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிறேன். நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறா அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக சொல்ல முடியும். நான் அவ்வளோ படிக்கலை, நிறைய என்னுடைய செய்தியில் சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஒரு பெரிய படிப்பாளியாக அவ்வளோ ஒரு பரிசுத்தமான நான் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வார்த்தையை எனக்குள் கொடுத்து என் மூலமாக பேச வைத்து இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் எங்கேயோ இருக்கிற ஆட்கள் கேட்க கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். கேட்க மாத்திரமல்ல, அவங்க என்ன நன்மைகள் பெற்றாங்க, அவங்க என்ன ஆசீர்வாதம் பெற்றாங்க, அவங்களுக்கு எந்த வார்த்தை கர்த்தர் அவங்களோட கூட பேசினார் அப்படிங்கிறது அவங்க சொல்லும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்கும்போதே பரவாயில்லையே, ஆண்டவர் நம்மளையும் எடுத்து இப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதான் ஒரு வசனம் இருக்குது, சிறியவனை புழுதியிலேருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அதனால் இயேசு அப்படிங்கிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்வார். அவர் இன்றைக்கும் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இது உண்மை. அதனால தான் நிறைய நிறைய பக்கம் பிரச்சனை நடக்குது. அதனால் ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். சரி, இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். இயேசு உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு என்ன கொடுக்குன்னு சொல்லி அவர் ஆசையாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆனால் நம்ம தான் இல்லை ஆண்டவரே, நான் உழைக்கிறேன், என் உழைப்பை நான் வாங்கிடுதேன், எனக்கு திறமை இருக்குப்பா, என் திறமைக்கு நான் வாங்கிடுதேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்பையும் நம்ம திறமையும் நம்ம அழகையும் நம்பி நம்ம நினச்சிடும் இருக்கிறோம். இல்லைங்க, அதெல்லாம் வீண், அதெல்லாம் பொய், அதெல்லாம் அழிஞ்சு போயிருங்க, ஒன்றுமே இல்லை. சரியா? ஆனால் ஏசப்பா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி கையில் நிறைய வச்சுருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா புரியும்னா, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம், 3 பிள்ளைங்க இருக்கலாம். சரியா? ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த 2 பிள்ளைங்களும் உங்கள் பிள்ளைங்க தான். ஆனால் 2 பிள்ளைங்க மேலே நீங்கள் ஒரே மாதிரி அன்பு காமிக்கிறது கிடையாது. நல்லா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 2 பிள்ளைங்களும் உங்கள் பிள்ளைங்க தான். 2 பிள்ளைங்களும் பெற்றெடுத்தது நீங்கள் தான். 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது நீங்கள் தான். 2 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற நீங்கள் தான். 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறது நீங்கள் தான். 2 பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்கிறது நீங்கள் தான். சரியா? ஆனால் 2 பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அன்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மூத்த பிள்ளையை பிடிக்கும், ஒரு சிலருக்கு 2வது பிள்ளையை பிடிக்கும், ஒரு சிலருக்கு 3வது பிள்ளையை ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு அண்ணனுடைய பிள்ளைங்களை பிடிக்கும், ஒரு சிலருக்கு தம்பியோட பிள்ளைங்களை பிடிக்கும், ஒரு சிலருக்கு அக்காவோட பிள்ளைங்களை பிடிக்கும், ஒரு சிலருக்கு தங்கச்சியோட பிள்ளைங்களை பிடிக்கும். இப்படி அன்பு காமிக்கிற நிறைய வித்தியாசம் இருக்கும். அது கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பு இருக்கும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அன்பு இருக்கும். அப்போ இவனுக்கு நம்ம கொடுக்கையா, இவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டாமா, இவனுக்கு இது கொடுத்தா நம்ம கூட இருப்பானா, இவனுக்கு கொடுத்தா கொடுக்கணுமா, இப்படி என்ன கொடுக்கணும்னு சொல்லி பெற்றோர் நினச்ச மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பெற்றோர் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நினச்சிடாதீங்க. கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க நினைக்காதீங்க. நல்ல சம்பளம் கொடுப்பாங்க நினைக்காதீங்க. உங்களை உயிரோடு நினச்சிடுவாங்க, புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாதுங்க. ஏசப்பா அப்படி கிடையாது. அவர் உங்களுக்கு கொடுக்கிற தெய்வம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் சொல்லுது. ஒரு சின்ன ஜோம் பண்ணிடும். சரியா? செய்திக்கு முன்னாடி ஒரு ஜோம் பண்ணிடும். நல்ல தகப்பனே,
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி. இயேசு எனக்கு என்ன கொடுப்பார்? இயேசு என் குடும்பத்துக்கு என்ன கொடுப்பார்? இயேசு என் வாழ்க்கைக்கு என்ன கொடுப்பார்? இயேசு எனக்கு என்ன கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுங்க. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே, அப்போ நீர் கொடுக்கிற நன்மைகள் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற கிருபைகள் அப்பா அவருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் தங்கட்டும். கர்த்தர்களோடு கூட பேசுங்க, முகமுகமாய் பேசுங்க. வார்த்தையின் மூலமாய் அதிசயங்களும், வார்த்தையின் மூலமாய் அடையாளங்களும், வார்த்தையின் மூலமாய் வெற்றியும் இவர்களுக்கு கிடைக்கட்டும். துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏசப்பா முதல்ல இந்த வாரம் இந்த செய்தியின் மூலமாக எனக்கு என்ன கொடுப்பார்? இயேசு இந்த செய்தியின் மூலமாய் எனக்கு என்ன கொடுப்பார்? இது 3வது வாரம், சரியா? 2 செய்தி முடிச்சாச்சு, இது 3வது வாரம். முதல்ல இயேசு எனக்கு என்ன கொடுப்பார்? பாவ மன்னிப்பை கொடுப்பார். என் பாவங்களை அவர் மன்னித்தார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுப்பார். 2வது நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார். அவர் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதில் எந்த விதமான நம்பிக்கை நீங்கள் நினைச்ச வேண்டாம், பட வேண்டாம். இயேசு உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தையும் பரிபூர்ணமான அந்த ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், சரியா? இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக இயேசு உங்களுக்கு என்ன கொடுப்பார்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். வசனத்தை நல்லா கேளுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். இன்னொரு வசனம் வாசல நினைக்கிறேன். அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் உங்களை சொன்னோம்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் பார்த்தீங்கன்னா 9வது வசனம். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வசனம் கடைசியாக சொல்லி முடிக்கி, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசப்பா 3வது உங்களுக்கு கொடுக்கிற நன்மை, 3வது அவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? நடக்கும். என் குடும்பத்தில் அற்புதம் நடக்குமா? நடக்கும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? நடக்கும். என் தொழிலில் நடக்குமா? நடக்கும். ஐயோ, என்னுடைய ஊழியம் இன்னும் வளரலையே, என்னுடைய ஊழியத்தில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேனே, என்னுடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம் இல்லையே, என்னுடைய ஊழியம் நான் அப்படி செய்ய எனக்கு இப்படி சொல்லி ஆசைப்படுறேனே, என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வருமா? ஒரு அற்புதம் நடக்குமா? நடக்கும். அற்புதம் நடக்கும். ஏசப்பா சொல்கிறாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் கைட்டு செய்கிற வேலையில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் செய்கிற உங்களுடைய வேலையில் நீங்கள் செய்கிற அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு பாடு, நேற்று பாடு, அடுத்த வாரம் என்ன செய்ய, அடுத்த மாதம் என்ன செய்ய, எனக்கு ஒன்று என்ன செய்யன்னு தெரியலையே. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய ஏது செய்யன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாடுகளுக்குள்ளே இருக்கிறோமா? நம்ம பல பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறோமா? நம்ம என்ன செய்ய, என்ன பேச, என்ன கொடுக்க, என்ன செய்ய தெரியல.
என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? என் குடும்பத்தில் அற்புதம் நடக்குமா? என் தேவைகள் சந்திக்கப்படுமா? இவ்வளவு கடன் இருக்கிறத, இவ்வளவு தேவைகள் இருக்கிறத, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா? கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் மாத்திரம்தான் அற்புதம் செய்வார். எந்த மனிதனும் அல்ல, எந்த உறவுகளும் அல்ல, எந்த உறவினரும் அல்ல, எந்த மனிதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தர் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். அவர் அற்புதத்தின் தேவன். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். எத்தனை தெரியுமா? எத்தனை ஊழியம் நடக்கிற இடத்துல எத்தனை ஊழிய தேவ மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் எத்தனை அற்புதம் செய்தார் தெரியுமா உங்களுக்கு? இயேசு மாத்திரம் தாங்க அற்புதம் செய்ய முடியும். இயேசு மாத்திரம் தாங்க வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கொடுக்க முடியும். நான் சொல்கிறேங்க, எந்த மனிதனும் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க முடியாது. எந்த மனிதனும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியாது. உன்னை அழைத்தவர். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் தானே யோசிக்கிறீங்க, என் வாழ்க்கை இப்படி போயிட்டு, என் குடும்பம் இப்படி போயிட்டு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, நாங்கள் எப்படி இருந்த குடும்பம், எங்கள் குடும்பம் எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி இருந்தோம் இந்த ஊரில், ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம் சொல்லி அழுது கொண்டு இருப்பது நீங்கள் தானே. வாழ தெரியலையே, நாங்கள் என்ன செய்ய, எப்படி வாழன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்களே. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். நீங்கள் இழந்து போன காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். நான் விசுவாசிக்கிறேங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு உண்மை உள்ளவர். நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்கள் யாரானாலும் இருங்க, எப்படிப்பட்ட ஆளானாலும் இருங்க, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். நடக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா மனுஷங்க? உங்கள் உறவினர் தான் சொல்லுவாங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தான் சொல்லுவாங்க, உங்கள் கூட நெருக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, நீ இவ்வளவு தான், உன் குடும்பம் முடிஞ்சுதியா, உன் வாழ்க்கை முடிஞ்சுதியா, இனிமேல் உன்னால் எழுந்திருக்க முடியாது, நீ எல்லாத்தையும் விற்றுரு, நீ எல்லாத்தையும் விற்றுட்டு ஓடி போயிரு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மனுஷன் முன்னாடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லட்டுமா? நான் இன்னும் கொஞ்சம் உங்கள் கிட்ட வந்து சொல்லட்டுமா? நான் இன்னும் உங்கள் கிட்ட அதிகமாக பேசுகிறமா சொல்லட்டுமா? கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மனுஷங்க முன்னாடி கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்து உன்னை நடத்தி காண்பிப்பார். நீ நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்கிறவர் இயேசு. அவர் அற்புதத்தை மாத்திரம்தான் செய்வார். வசனம் அழகா சொல்லுதுங்க, அதனதின் பாடுகள் அந்தந்த நாளைக்கு போடும். பாடுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் நிறைய பேருக்கு வழி தெரியாமல் உட்கார்ந்துருக்குறாங்க. ஐயையோ, என் பாடு இப்படி தான் இருக்குமா, என் பிரச்சனை இப்படி தான் இருக்குமா, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா? இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அந்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 7:11 கடைசி சொல்லுது, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் நன்மைகளை கொடுப்பார். அவர் அற்புதத்தை செய்வார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஒன்றுமே இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், அப்படி தானே? உங்கள் வாழ்க்கையில் கற்பர் அற்புதத்தையும் அடையாளத்தையும். மார்க் 5 2வது வசனத்திலிருந்து நீங்கள் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, லேகியோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கணும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் செய்தி முடிச்சிடும், சரியா? லேகியோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இயேசுவானவர் அந்த கடற்கரையின் வழியாக கடந்து சென்று அந்த கிராமத்துக்குள்ளே போகும்பொழுது லேகியோன் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பார்க்குறார். அவனுடைய இருப்பிடம் எங்கே தெரியுமா? மார்க் 5:2 சொல்லுது, அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். லேகியோன் என்கிற ஒரு மனுஷன் வராங்க. அந்த மனுஷனுக்கு இருப்பிடம் எங்கன்னா பிரேதங்கள், பிணம் இருக்குல்ல, பிரேத கல்லறைகள் தெரியுங்களா? சரியா?
செத்தவர்களை அடக்கம் பண்ணி வைக்கிற இடம். சரியா? அந்த பிரேத கல்லறைகள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மனுஷன் என்ன செய்தான், எந்திரிச்சு வார். அப்போ அந்த மனுஷன் எப்படி இருப்பான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருப்பானா, நல்லா குளிச்சிருப்பானா, நல்லா பல் விளக்கியிருப்பானா, நல்லா சாப்பிட்ருப்பானா, நல்லா தலை எழுத்திருப்பானா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்குமா, இல்லை அவனுக்கு மனைவி இருந்திருக்குமா, பிள்ளைங்க இருந்திருக்குமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க. வசனம் சொல்லுது, ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கான். ஒரு மனுஷன் எந்திரிச்சு வாரான். பிரேத கல்லறைகள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மனுஷன் எழும்பி வாரான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. 3ஆவது வசனம் சொல்லுது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் சாப்பிடுதானா, சாப்பிடலையா, குளிக்கானா, குளிக்கலையா, படுக்கானா, படுக்கலையா? இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம இடத்துல இருந்து அடுத்த இடத்துல படுத்தா என்ன வர மாட்டேங்கி, உறக்கம் வர மாட்டேங்கி. ஒரு கொசு கடிச்சிட்டு அனுச்சமில்ல, உறக்கம் வரல. இன்றைக்கி நம்ம எப்படியோ காரியங்கள் இருக்குது. ஆனால் இவனுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? கல்ற தோட்டத்தில் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அவனை சங்கிலிகளால் ஒரு மனுஷனால் நினைச்சமில்ல, கட்ட முடியல. எந்த மனுஷனுக்கும் அவன் அடங்கலை. எல்லா மனுஷனையும் தூக்கி எரிஞ்சிருந்தான். ஒரு மனுஷனாலும் அவனை சங்கிலி போட்டு நினைச்சமில்ல, கெட்ட முடியல. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். இவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சா, நடக்கலையா? அற்புதம் நடந்துச்சு. பிரேத கல்லையில் இருக்கிறான். கல்ற தோட்டம் தான் அவனுக்கு என்னது, இருக்கிற குடியிருப்பு. ஒரு மனுஷனாலும் அவன் நினச்ச சங்கிலியெல்லாம் போட்டு கெட்ட முடியல. அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள், எப்படி தலைமுடி இருந்திருக்கும், எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான், இப்படி பாருங்கள். இந்த மனிதனை இயேசு கிறிஸ்து பார்க்குறார். அப்போ இவர் பேசுகிறார். 9ஆவது வசனத்தில் அவர் 7ஆவது வசனம் 8ஆவது வசனம் இப்படி எல்லாம் பேசும் பொழுது அந்த 9ஆவது வசனத்தை சொல்கிறாரு, அப்பொழுது அவர் இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன். அந்த அசுத்த ஆவி எத்தனை ஆயிரம் இருக்கு, எத்தனை மனுஷங்க இருக்குன்னே தெரில. லேகியோன் நிறைய பிசாசுகள் பிடிச்சி அவன் ஒன்றுக்கு இல்லாமல் அலக்கழிஞ்சு போய் இருக்கான். அந்த அலக்கழிஞ்சு போய் இருந்தனால தான் அவனுக்கு பேர் லேகியோன். சுமார் 2000 பிசாசுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவனுக்குள் இருந்த பிசாசுகள் என்ன செஞ்சிருது, எதிரே இருந்த பன்றி கூட்டத்துக்குள் போய் கடலுக்குள்ள விழுந்து இணைஞ்சிருது. அதை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, ரைட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த பிசாசு பிடித்தவர்கள் பன்றி மேய்த்தவர்கள் ஓடி வந்து இந்த பட்டணத்திலும் சுற்றுப்புற நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே உள்ளதை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமாக இருந்து இவனுக்குள்ள இந்த பிசாசு எல்லாம் வெளியே போய் அந்த பன்றி கூட்டத்தில் போய் பன்றி கூட்டங்கள்லாம் விழுந்து பன்றி செத்து போயிருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுருவோம். இந்த மனிதனுக்குள் ஒரு அற்புதம் நடந்த உடனே, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவனால் சங்கிலியால் கெட்ட முடியல, எப்படியோ இருந்தான். சரியா? அவன் மனுஷனாகவே இல்லை. ஆனால் நிறைய பேர் அவனை பார்த்துருப்பாங்க. அவன் ஒரு லூசு பைய, அவன் ஒரு கிறுக்கு பைய, அவன் சட்டையை பாரு, அவன் போட்டிருக்க சட்டையை பாரு, அவன் தலைமுடியை பாரு, அவன் எவ்வளோ அழுக்காக இருக்கான் பாரு, அவன் ஒரு லூசு, அவன் ஒரு கிறுக்கேன்னு சொல்லி மனுஷங்க சொல்லி விட்டுட்டாங்க. மனுஷங்க ஒதுக்கிட்டாங்க. அவன் வாழ்க்கையை வாழ தகுதி இல்லாதவன் சொல்லி ஒதுக்கிட்டாங்க. சரியா? ஆனால் கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் உங்களை நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருக்கலாம். உங்ககிட்ட பேசுவதற்கு வர பயந்து போய் இருக்கலாம். உங்களை தகுதி பார்க்கலாம், உங்களுடைய வேலையை பார்க்கலாம், உங்களோட சூழ்நிலையை பார்த்து உங்கள் கிட்டவே நிறைய பேர் வராமல் இருப்பாங்க. எங்கே பேசுனா ரூபா கடன் கேட்பானான்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசாமல் கூட உங்கள்கிட்ட உட்காந்துருக்கலாம். சரியா? ஆனால் இயேசு அவனுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குறார். சொல்லி முடிச்சுருவோமா? 15ஆவது வசனத்தை பார்ப்போமா? இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இந்த சம்பவம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை பார்க்குறாரு, இந்த மனுஷன்கிட்ட பேசுகிறாரு. இந்த மனுஷன்கிட்ட பேசும்போது அந்த மனுஷன் சொல்கிறான், எனக்குள்ள நிறைய பிசாசு இருக்குது, அதனால் என் பேர் லேகியோன்னு சொல்லி சொல்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவனுக்கு இந்த பிசாசுகள் அந்த பன்றி கூட்டத்தில் போய் இவனை விட்டு அந்த பிசாசுகள் வெளியே போயிடுது. சரியா? அதுக்கப்புறம் தான் இவன் பார்க்குறான். இவனை பார்க்கும்போது அந்த மனுஷங்கள்லாம் தேடி வராங்க. இந்த பன்றிகள்லாம் ஏன் அதில் விழுந்து செத்து போச்சுன்னு பார்க்கும்பொழுது இந்த மனுஷன் இயேசுக்கிட்ட உட்கார்ந்துருக்கிறான். எப்படி உட்கார்ந்துருக்கிறான்? வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள்.
இயேசு அவனுக்குள் ஒரு அற்புதம் செஞ்ச உடனே அவன் நல்ல சட்டை போட்டிருக்கான், அவன் உட்கார்ந்துருக்கிறான், புத்தி தெளிந்து அவன் நல்ல மனுஷனாக உட்கார்ந்துருக்கிறத இந்த மனுஷங்க பார்க்குறாங்க. 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலியா என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ஏங்க, இப்படி இருந்த வாழ்க்கை, இப்படி கிறுக்கனை போல இருந்தங்க, நல்ல போட ட்ரெஸ்ஸு இல்லை, நல்ல சாப்பிட எனக்கு நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல எனக்கு இருப்பிடம் இல்லை, மனிதர்கள் என்னை யாரும் பார்க்க வரல, என் கூட யாரும் என்கிட்ட பேசலை, இப்படி இருந்த மண்ணை, இப்படி இருந்த என்னை இயேசு சந்தித்தார். இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எனக்கு யாருமே துணை இல்லை, உற்றார் உறவினர்கள் யாரும் எனக்கு துணை இல்லை, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு துணை, நான் உண்மை நம்பி நிற்கிறேன், நான் உண்மை நம்பி நிற்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் பிடுங்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தந்த அற்புதத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை தந்தால் தந்தது தான், அதை யாராலும் எடுக்க முடியாது. அந்த மனிதன் நல்ல சட்டை போட்டு, அவன் நல்லா குளித்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஏசப்பாவோட பாதப்படியில் உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையே மாறிட்டுங்க. அவன் போய் சொல்கிறான், ஊர் முழுக்க போய் சொல்கிறான், இப்படி இருந்தேன்னா என்னை பாருங்கள், நான் தான் அந்த கல்ற தோட்டத்தில் இருந்தது, நான் தான் அந்த 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 இடத்துல இருந்தது, நான் தான் அந்த கிழிஞ்ச போட்ட சட்டையை போட்டு இருந்தது, நான் தான் அந்த தலைவரி கோலமாக இருந்தது, நான் தான். கர்த்தர் என்னை சந்திச்சார், இயேசு கிறிஸ்து என்னை சந்திச்சார், இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதத்தை செஞ்சார், இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதத்தை செஞ்சார்னு சொல்லி அவன் ஊர் முழுக்க சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களையும் சொல்ல வைப்பார், கர்த்தர் உங்களையும் சொல்ல வைப்பார், கர்த்தர் உங்களையும் சொல்ல வைப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார். நீங்கள் நம்புறீங்களா? என்ன கொடுப்பார் இயேசு? 3வது செய்தியில் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை கொடுப்பார். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுப்பார், எந்த மனிதனும் கொடுக்க மாட்டான். நல்லா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மனிதனை நாடி தேடி என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளி வேறு யாருமே கிடையாது. அது நீங்கள் யாராக இருக்கலாம், படிப்போ ஜாதியோ பணமோ எதுவுமே உங்களை காப்பாற்றாது. இயேசு உங்களை காப்பாற்றுவார். இயேசு மாத்திரம்தான் உங்களை காப்பாற்றுவார். இயேசுகிட்ட நீங்கள் கேளுங்க, வெட்கப்படாமல் நீங்கள் கேட்கலாம், வெட்கப்படாமல் நீங்கள் கேட்கலாம். இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்வீங்களா? இயேசுவே நீர் உண்மையான தெய்வமாக இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்வீங்களா? செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறதை நீங்கள் இன்னும் உணர முடியும். என்னங்க இவங்க பாட்டு சும்மா டிவியில் ஏதோ பேசுகிறாங்க, அப்படி இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். மனிதர்களால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதத்தை செய்கிறார். மனிதர்கள் வியக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி நடந்துச்சு? காணா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துச்சு, பைபிளில் இருக்குது. எல்லா பக்கம் திராட்சரசம் காலி ஆகிட்டு, அப்படி தானே? இயேசு கிறிஸ்து இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். சொல்கிறாங்க திராட்சரசம் காலி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், இந்த கற்சாலையை நீங்கள் நினச்சிங்க நிரப்புங்கார். அதை ஜோம் பண்ணி அதை அனுப்புகிறார். 2வது போகும்போது அந்த தண்ணீர் நினச்சது திராட்சரசமாக மாறிட்டு. கல்யாணத்தில் இருந்து அவ்வளோ ஒரு அப்போ கேட்குறாங்க, முதல் பந்தியில் எல்லோரும் ருசியாக வைப்பாங்க, நீங்கள் என்ன கடைசி வர வர நல்ல திராட்சரசமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்துன்னு சொல்லி அதை ஊற்றுன யாருக்குமே தெரியாது. அற்புதத்தை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் அதுக்காண்டி எங்கள் மதத்துக்கு வாங்க நாங்கள் சொல்லலை, மதத்தை பரப்புவதற்காக பிரசங்கம் பண்ணலைங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும். நீங்களும் இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில் தான் உங்கள் கூட நாங்கள் பேசுகிறோம். சரியா? இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி. நீங்கள் கொடுத்த நல்ல ஒரு இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதிகன மைமேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து நீங்கள் ஏசப்போடு கூட நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, ஏசப்போடு கூட உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வார், பல அற்புதங்களை செய்வார். அற்புதம் அல்ல, பல அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். நன்றி.